வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இதோட வேகன்சிஸ்ன்றதுக்கு போகுது. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, நூலகர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், உதவி மின் பணியாளர், மொத்தமாக 4 விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாராக விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் இருக்கும். இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுன கடைசி தேதி இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். சென்னை 4 மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காலிப்பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதியில்லை இந்து மதத்தினை சார்ந்தவர்கள் மட்டும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். 27/1/2024 வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. 5:45 மணிக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 27/1/2024 உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. நூலகர், இந்த நூலகர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. சேலரி 18,500 52,600 வரைக்கும் இருக்கும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் நூலக அறிவியலில் பட்டயம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் வந்து அதோட ப்ளஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. 15,900 52,400 வரைக்கும் சேலரி இருக்கும். 8th பாஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. 18,500 52,600 வரைக்கும் சேலரி இருக்கும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இலகுரக வாகனம் அல்லது கனரக, அதாவது LMB அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஓராண்டா ஓட்டுநர் அனுபவம் தான் அந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உதவி மின் பணியாளருக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. 16,600 52,400 வரைக்கும் சேலரி இருக்கும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் வச்சிருக்கணும். மின் உரிமை வழங்கல் வாரியத்தின் அச்சு சான்றிதழ் பெற்றிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் 1/7/2023 அன்று 18 வயது வந்து மினிமம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 45 வயசு இருக்கும் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வந்து நேரில் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்கம் செய்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் அதிலையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பெயர் பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை 4. எப்படி விண்ணப்பிக்கணும், உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த இடத்துல ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேமு, தந்தை பெயர், விண்ணப்ப பதவி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, உங்களுடைய கைபேசி எண், தேசிய இனம், சமயம், பிறந்த தேதி, அவங்க கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட வயது சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், கல்வி தகுதி சான்றிதழ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டீட்டெயில் அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கன்னா டீட்டெயில் அப்ளை வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உடனடியாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.